வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம பார்த்திங்கன்னா இப்போ மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு இடம் வந்திருக்கோம். ஆக்சுவலாக அந்த இடத்துல ரொம்ப நாளாக நம்ம மீன் பிடிக்க ட்ரை பண்ணியிருக்கிறோம், சின்ன சின்ன தூண்டில் போட்டு. பட் எப்போவுமே எதுவும் கிடைச்சதில்லை. பட் இதில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மீனாக இருக்குது. இது ஒரு பெரிய ஏரி. இங்கேருந்து பார்த்திங்கன்னா அதுவும் அங்கே அந்த மேடு தெரியுது இல்லைங்களா, அங்கே வரையும் தண்ணி இருக்குது. அப்புறம் இங்கே இந்த டவர் இருக்கீங்க இல்லையா, இது வரைக்கும் டவர் அதாவது தண்ணி இருக்குது. ஸோ இதுக்காக நம்ம பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது தூண்டில் ஒன்று வாங்கியிருக்கோம். தூண்டில் பார்த்திங்கன்னா இதுதான் அந்த செட்டப்பு. இந்த ஃபுல் செட்டப்பும் பார்த்திங்கன்னா ஒரு 7,000 ரூபா வந்துருச்சு அரௌண்ட். இது ஹண்டிங் பிளாக்கோட ராடு. அது லுக்கானா ப்ரீடேட்டர் 200 ரீலு. இது பார்த்திங்கன்னா ஸ்வாட் ஃபிஷ் அப்படின்ற லைன். இது லூர் கிராஃப்டோட 2 தவளை பொம்மைங்க. இது சைனா மேக்கில் ஒரு 2 தவளை பொம்மைங்க. அப்புறம் இந்த பிளேயர் ஒன்று, அப்புறம் இந்த பிளேயர் ஒன்று. பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம ராடு. பார்த்திங்கன்னா இங்கே சம்திங் சைனாவில் எழுதியிருக்கு. பட் நமக்கு அதெல்லாம் என்னென்னு தெரியல, தெரிஞ்சுக்கவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா ஹண்டிங் பிளாக் பைட் பார்த்திங்கன்னா 7லேருந்து 35 கிராம் வரைக்கும் யூஸ் பண்ணலான்ற மாதிரி போட்டிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தவளைங்களும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. நம்ம இதுவரையும் பிடிச்சதில்லை. ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண போகிறோம். நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா இவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். பல்லாவரம் ஃபிஷ்ஷிங் கிங் அப்படிங்கிறவங்கள்ட்ட வாங்கியிருக்கோம். இதுதான் அவங்க நம்பரு. ஸோ நமக்கு அவங்களுக்கு எப்படி பண்ணி கொடுப்பாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஒரு வலை பை ஒன்று வாங்கியிருக்கோம், மீன் கிடச்சா வைக்கிறதுக்காக. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட செட்டப்பு. ட்ரை பண்ணுவோம். நம்ம இதுவரையும் பிடிச்சதில்லை. ஸோ இப்போ தான் நம்ம இதில் தூக்கி போட்டே கற்றுக்க போகிறோம், இந்த கேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்கிறேன். எனக்கு பிடிச்சதே இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது ரொம்ப அழகாக இருக்குது. இதோட கலரு, இதில் இருக்கிற அந்த நரம்பு, இது எல்லாமே செம்மையாக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த பேட்சிங் பார்த்திங்கன்னா லுக்கானா தெரியுதுங்களா, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த கியர் ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு லுக்கானோட பேட்சிங் கொடுத்துருக்காங்க. பாட்டம் சைடில் பார்த்திங்கன்னா இந்த பிரைட் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறது காமிச்சிருக்கிறாங்க. 6 LB, 8 LB, 10 LB. ஸோ 6 LBயில் யூஸ் பண்ணோன்னா 110 மீட்ரு யூஸ் பண்ணலாம் போல். 8 LBனா 95 மீட்ரு, 10 LBனா 90 மீட்டர் யூஸ் பண்ணலாம் போல். அப்புறம் இது எல்லாமே ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு இந்த செட்டப் நம்ம வாங்கினதுக்கு ஒர்த்தா இல்லையான்றது நான் திரும்ப சொல்கிறேன் மீன் பிடிக்கிறப்போ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த தோண்டியில் வீசி பார்க்க போகிறோம். இதுவரையும் நம்ம போட்டதில்லை. இது கஷ்டம் அப்படின்னாங்க. பட் நான் கொஞ்சம் நல்லா தான் வீசினேன். இதில் எந்த ஒரு சிக்கலும் விழலை. ஸோ மறுபடியும் அதை ரீட்ரைவ் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 20-30 டைம் நான் பண்ணேன்.
ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு மாடல் எனக்கு தெரிஞ்சு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி யூஸ் பண்ணதே இல்லை. ஸோ பரவாயில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் மீன் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக கொஞ்சம் நிறையவே விரால் மீன் நிறையவே இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம வந்து இப்போ மீன் பிடிக்க போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து யாரையும் நான் துணைக்கு கூட்டி வரல. ஸோ என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியாது. நான் பிடிச்சிட்டு உங்களுக்கு மீன் கிடச்சா உங்களுக்கு நான் வீடியோவில் காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு 30-40 டைம் நம்ம வந்து தூண்டில் வீசணும். வீசும் பொழுது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விரால் கிடச்சிருச்சு. நல்ல ஒரு சைஸான பெரிய சைஸான விராலே கிடச்சிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோ நெருக்கி வரும். 1 கிலோ வர குறையாது, அந்த மாதிரி ஒரு விரால் கிடச்சிது நமக்கு. அது அந்த தவளையை வந்து ஃபுல்லாகவே முழுங்கிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த தவளையை ஃபுல்லாக அது வாயில் முழுங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அது பாருங்கள், நல்ல ஒரு சைஸான விரால் தான் அது. இது மாதிரி எனக்கு வந்து இன்றைக்கி வந்து 2 விரால் கிடச்சிது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.